சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 77வது சங்கீதம் 77வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 75வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் எப்படி ஆகிலும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரணும், எப்படி ஆகிலும் ஒரு உயர்வை காண வேண்டும். படிக்கிற இடத்துல உயரணும், உயர்வை காணணும். வேலை செய்கிற இடத்துல உயர்வை காணணும். இருக்கிற குடும்பத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கணும். எல்லாவற்றிலும் மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அனைவருடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கண்டடைகிறவர்கள் ஒரு சிலர், அநேகர் உயர்வை அடைகிறவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவோ உயர்வு வர வேண்டும், வாழ்க்கையில் மேலான இடத்திற்கு வரணும், உயர்ந்த இடத்தை சந்திக்கணும், தன் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான அனுபவத்தை காண வேண்டும் என்று நினைத்து அந்த அனுபவத்திற்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள், அனுபவிக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் தாழ்த்தி போடுகிற தேவன் அல்ல. அப்படின்னா ஆண்டவர் பட்சபாதத்தோடு கூட ஒருவனை உயர்த்தி, அவருக்கு வேணும் நல்லவனை உயர்த்தி, அவருக்கு வேண்டாம் உள்ள தாழ்த்தி போடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் நியாயாதிபதி. ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி. அவருடைய பார்வைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவருடைய பார்வைக்கு செவ்வையானவர்களாய், அவர் விரும்புகிறவர்களை செய்கிறவர்கள், பரிசுத்தமாய் அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறாங்களோ அவர்களை உயர்த்துகிற தேவன். அப்ப ஒருவனை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிறவர். தேவன் உயர்த்தணும்னா ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் செய்கிற வேலையில் உயர்வு, கையின் பிரயாசத்தில் உயர்வு, குடும்பத்தில் உயர்வு, படிக்கிற இடத்துல உயர்வு, எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய அனுபவத்தில் உயர்வு, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, யாரை தேவன் உயர்த்துவார்? கடந்த வாரத்தில் அந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 89வது சங்கீதம், அதில் 19வது வசனத்தை படிங்க. 89வது சங்கீதம் 19வது வசனத்தை படிங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, தனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு சௌரியவானை வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு சௌரியவான் மேல் வைத்து, ஆண்டவரை குறித்து வசனம் சொல்ல, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு வல்லமை எப்படிப்பட்டது? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நம் ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. போன வாரம் நான் உங்களோடு கூட தானியேலை குறித்து நான் சொன்னேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துகிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். முதல்ல ஒருவனை உயர்த்துகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் யாரை உயர்த்துவார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்துவார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஆரம்பத்திற்கு வாங்கலேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் தேவனுடைய உயர்வு எப்படிப்பட்ட உயர்வு இருக்கு. இதுல இருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு இந்த இரவு வேளையில நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தல. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கினார். மனிதன் இந்த பூமியில் இருந்து ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்து அவர்கள் பாவம் செய்து அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு அதற்கு பிறகு அது ஒரு சாப சந்ததியாய் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்படின்னா அதுக்கு முன்ன நீங்க பார்த்தா தெரியும், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது நல்லவனாகவே சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கியில சொல்லும் போது ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது நல்லவனாகவே படைத்தார். ஆனால் அவன் பல உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு தன்னை தான் கெடுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் மனிதனை நல்லவனாய் சிருஷ்டித்து பூமியில வைத்தார். ஆனா இந்த வேத பகுதி சொல்லுது, அவன் இருதயத்தின் எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் பொல்லாதவைகளாக இருந்தது. அந்த மனிதனுக்கு இருதயத்தின் எண்ணம் பொல்லாதவைகளாய் மாறின பொழுது ஆண்டவர் மன வேதனையோடு கூட அந்த 5வது வசனம் சொல்லும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு, அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியிலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று தேவன் நினைத்தார். அப்படின்னா மனுஷனுக்கு இருதயம், நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனின் நிமித்தம் பூமியில் இருக்கிற எல்லாவற்றின் மீதும் தேவனுடைய கோபம் வருகிறது. காரணம் என்ன?
ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள். தேவன் ஒரு மனுஷனை நல்லவராக சிருஷ்டித்தார், தேவன் மனிதனை நல்லவராக படைத்தார். ஆனா வசனம் சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாதது. இதற்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை நான் சொல்லுகிறேன். அழிவின் காரணம் என்ன? இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பாருங்க, பல விதங்களில் அழிவு, விபத்துகளில் அநேக மரணங்கள். இன்னும் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல விதங்களில் மரணம். நான் சென்னையில் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு பைபிள் ஸ்கூலுக்கு ஒருத்தர் வீடு வாடகைக்கு தந்திருந்தார். அந்த வீட்டில் யாருமே குடியிருக்க மாட்டாங்க. மெயின் ரோட்டில் பெரிய மேல்மருவத்தூர் பக்கத்தில் பெரிய வீடு. அவங்க கேரளாவில் ஒரு எம்எல்ஏ இருந்தவருக்கு வீடு. அவர் மெட்ராஸில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு பாரம்பரிய வீடு, பெரிய வீடு, யாருமே தரல. அப்போ எங்களுக்கு பைபிள் ஸ்கூலில் அந்த கட்டடத்தை கேட்டோம். அப்போ அவர் அவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்ன வாடகைக்கு இருங்க, ஆனால் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்கள்கிட்ட அதை பற்றி பேசப்படாது. பிறகு விசாரித்த பிறகு இதற்கு முன்பு அந்த வீட்டில் இருந்தவர்கள் எத்தனை பேர் படிப்படியாக மறித்தார்கள். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்ன ஒருத்தர் அந்த வீட்டில் வாடகை இருந்தவர் ராத்திரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து யாரோ கூப்பிட்டது போல இருந்து அப்படியே இறங்கி போய் பின்னாக ஒரு பெரிய கிணறு இருக்குது, குளிக்கக்கூடிய கிணறு, அதுக்குள்ளே விழுந்து இறந்து போனார். இனி ஒருத்தர் அதுக்கு முன்ன அதில் வாடகை இருந்தார், அவர் இருந்திருக்காரு. அவர் என்னென்னா ஒரு நாள் அதுக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக் போகுது, அவர் ஒரு நாள் ராத்திரி யாரோ கதவு தட்டி கூப்பிட்டது போல இருந்து அப்படியே போய் ட்ரெயினில் அடிபட்டு, அதனால யாருமே மரணம், அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க மரணம், ஒரு சாபம் பிடித்த ஒரு வீடு. அப்போ நாங்கள் அங்கே அந்த கட்டடத்தை வாடகை எடுத்து நாங்கள் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். பைபிள் ஸ்கூல் அங்கே நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையில் எந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. நாட்கள் தாண்டினது. அந்த வீடு எங்களுக்கு வாடகைக்கு தந்திருந்தார். அந்த கட்டடத்துக்குரியவர் அப்படின்னா அவருக்கு முன்னால் இருந்தவர் தான் கேரளாவில் ஒரு எம்எல்ஏ, அவர் இறந்து போனார். அவருக்கு பையன், அதுக்கப்புறம் அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தார். அடுத்து அந்த வீடெல்லாம் பராமரித்துட்டு இருந்தார். இந்த வீடு எங்களுக்கு பெயிண்ட் எல்லாம் பெயிண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த லீவு நேரத்தில் அந்த வீட்டு ஓனர் பெயிண்ட் வாங்குவதற்காக திண்டிவனம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனார். பெயிண்ட் வாங்கிட்டு திருப்பி வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், அது எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்றா விபத்துகளில் அடிக்கடி மரணம். ஆனால் அந்த குடும்பத்தின் பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து, அநியாயமாய் சம்பாதித்து ஒருத்தருக்கு அதை ஆள்வதற்கு கொடுத்து வைக்கல. கடைசி இருந்தது அந்த ஒரு ஆள். அந்த ஆளும் வீடு பெயிண்டிங்காக பெயிண்ட் வாங்கிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போறார். அப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பல அழிவுகள் உண்டாவதற்கு காரணம், மனுஷனை நல்லவனாக தான் கர்த்தர் சிருஷ்டித்தார், அவன் அழிந்து போவதற்கு காரணம், மனுஷனுக்கு வாழ்க்கை அழிவுக்கு காரணம் என்னன்னா, எந்த மனுஷன் இருதயத்துக்குள்ள பொல்லாங்கு, அடுத்தவனுக்கு வஞ்சகம், அடுத்த குடும்பத்தை அழிப்பது, அடுத்த மனுஷனை நாசம் பண்ணுவது, அடுத்தவனை எப்படியாகலாம் அழிச்சு தான் வாழணும், எந்த இடத்துல இந்த எண்ணம் வருதோ அந்த இடத்தை குறிக்கும் பொழுது தேவனுக்கு இருதயம் வேதனை அடையுது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நம்ம ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம், ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு எரிச்சல் நமக்குள்ள இருக்கணும். ஐயோ இவனுக்கு பிள்ளைகள் எப்படி வளருது, இது எப்படியா நாசமா போயிடணுமே. ஒருத்தர் கார் வாங்கிட்டான், ஐயோ இவன் கார் வாங்கிட்டான், இவன் எப்படி வாங்கிட்டான், அடுத்தவர்களை குறித்த அந்த இருதயத்தின் எண்ணம் பொல்லாததாய் மாறும்போது, அதான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது உலகத்தின் காரியத்தை சொல்ல, அடுத்து ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்ல. அப்ப மனுஷனை நல்லவனாய் சிருஷ்டித்தார், அவனுக்கு இருதயத்தின் எண்ணங்கள் நித்தமும் பொல்லாததா இருந்தது, நித்தமும் பொல்லாதது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நித்தமும் பொல்லாத கிரியைகள். சில குடும்பங்களை பாருங்க, தனக்கு கணவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், இல்ல ஒரு தம்பி இருப்பாரு, அவங்க வீட்டில் ஏதாவது வாங்கினா இவங்க வீட்டில் அதையே பார்த்து நித்தமும் பார்த்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு பாரு, அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கான், இவனுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. மற்றவர்களை பார்ப்பதோ அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, அப்படி இருக்கணும்ல. உன் இருதயத்தின் எண்ணம் பொல்லாததையால நித்தமும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அப்போ இந்த மனிதர்களுடைய இருதயம் பொல்லாததாய் மாறினது நிமித்தம் ஆண்டவர் நினைக்கிறார், இனி இந்த பூமியை அழித்து போறணும், இனி இந்த ஜனங்களை உயிரோடு கூட இவர்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஆண்டவர் கண்ணை திறந்து, ஆண்டவர் அப்படி பார்க்கும்போது வேதம் சொல்லுது பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் அழித்து போடுகிற அரக்கன் அல்ல, ஆண்டவர் மனசாட்சி அற்றவர் அல்ல, ஆண்டவர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்குற, அவர் மனமிறங்குகிறவர், 1000 தலைமுறை மட்டும் நமக்கு மனமிறங்கி அற்புதம் செய்கிறவர். அவருக்கு இந்த மனுஷனுடைய பொல்லாப்பை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ வேதனை. பரிசுத்தமா என்ன போல நான் உருவாக்குறேன், என்ன போல நான் சிருஷ்டித்தேன், என்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறேன், இவன் தனக்கு தன்னே கெடுதலை உருவாக்கி
கொள்ளுகிறானே அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். தேவ ஜனமே, ஒன்று நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற மனுஷன் பொல்லாங்கு செய்த காலம் தோறும் அடுத்த வீட்டுக்கு மாந்திரிகம் செய்வது, அடுத்த வீட்டுக்கு பிலிசூனியம் வைப்பது, அடுத்த வீட்டுக்காரன் நல்ல ஒரு வீடை வச்சிருந்தா மாந்திரிகத்தை செய்து அவனை விட்டு அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அதை வாங்குது. இப்படிலாம் நிறைய செய்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் தாண்டும் போது என்னெல்லாம் கூட்டி சேர்த்தானே அவனுக்கு ஆளுகை செய்வதற்கு அவருக்கு ஜீவன் பூமியில கொடுக்கப்படுவது கடினமான காரியம். உலகத்தில் எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இடத்த வாங்குவான், அடுத்த இடத்த வாங்கணும், இன்னொருத்த வாங்கியிருப்பான், ஏதாவது வேண்டா வேலை செய்து அவனை கொன்னாது அந்த இடத்த வாங்கிடும். அது இப்படி வாங்கி 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 பிரயோஜனம் இல்லை. மனுஷன் ஜீவனோடு ஆண்டவர் வைத்தா மட்டும்தான் நம்ம இப்படி எல்லாம் வாங்குறதை அனுபவிக்க முடியும். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? இது உலக பிரகாரமாக. ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் விசனப்படக்கூடிய காரியம், ஆண்டவருக்கு இருதயம் வேதனைப்படக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஒரு மனுஷன் இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், உலகத்தின் பின்பாக இருந்து நம்மளை ரட்சித்து ஆண்டவர் பிரித்தெடுத்து சபையில கொண்டு வைக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை, பழைய உலகம், பழைய பாவம், இதுல இருந்து எல்லாம் பிரித்தெடுத்து ஆண்டவர் நம்ம சபைக்குள்ள கொண்டு வைக்கிறார். நம்ம சபைக்குள்ள வருகிறோம், கொஞ்ச நாட்கள் நம்ம சபைக்குள்ள உண்மையா இருக்கிறோம், பாஸ்டர் சொல்லதுக்கு கேட்கிறோம், ஜபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கூட இருக்கிற ஜனங்களோடு அன்பா இருக்கிறோம், கூட இருக்கிறவங்களோட ஐக்கியமா இருக்கிறோம். நாட்கள் தாண்டும் போது நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும், நாட்கள் தாண்டும் போது எப்படி இந்த ஜனத்தை மனுஷனை பூமியில ஆண்டவர் உருவாக்கி வைத்து ஆரம்பம் நல்லா தான் இருந்தான், ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் செய்தான். நாட்கள் தாண்டின பிறகு தேவனுக்கு இருதயத்திற்கு அவர் விரும்பாததை செய்து அவனுக்கு இருதயத்தை நித்தம் எண்ணங்கள் பொல்லாததான போல இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள பாருங்க, நிறைய ஆலயங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாததுக்கு, நிறைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம், சபைக்குள்ள வந்து கொஞ்ச நாட்கள் நன்றாய் வாழ்கிறோம், கொஞ்ச நாட்கள் நன்றாய் காரியங்களை செய்கிறோம், நாட்கள் தாண்டின பிறகு அநேக வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள இருந்து தேவன் விசனப்படக்கூடிய காரியங்களை ஆலயத்துக்குள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஆலயத்துக்குள்ள இருந்து கூட நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாததா இருக்கு. நிறைய இடங்கள்ல பாருங்க, ஆலயத்துக்குள்ள கூட இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாதது. நான் தான் இதை செய்யணும், நான் தான் இந்த இடத்துல இருக்கணும், நான் தான் இந்த காரியத்தை நடத்தணும், இப்படி மனுஷனுக்கு இருதயம். ஆலயத்துக்குள்ள கூட ஆண்டவர் நிறைய நேரம் ஆலயங்கள் தகர்ந்து போவது காரணம் இதுதான். கடந்த நாட்களில் ஒரு சபை, நான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். நான் இந்த மாதம் நினைக்கிறேன், போன மாதம் ஒரு 31ஆம் தேதி ஒரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்புறம் அந்த பாஸ்டர் தான் சொல்லி நான் போயிருந்தேன். அங்கே நான் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு கேட்க, பாஸ்டர் சபையை பூட்டிட்டாங்க, ஊழியம் பூட்டி போயிட்டு. ஏன் என்னன்னாச்சு? நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஊழியம், கஷ்டம் பயங்கரமான நெருக்கத்துக்கு நடுவில் அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஊழியம் பூட்டிட்டு, சபை பூட்டிட்டு, எல்லாம் பூட்டிச்சு. இப்போ சும்மா இருக்கு, அவர் வெளிநாடு போயிட்டார். ஏன் என்ன? அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு நபர்னாலே, உள்ள இருந்த பிரச்சனையினாலே வந்துட்டு இருந்த ஜனங்கள் என்று ஆலயம் பூட்டப்பட்டு இன்னைக்கு வீட்டுக்கு மேலே ஆலயம், ஜனங்கள் அந்த போலீஸோ காவல்துறையோ போய் சீல் பண்ணதில்லை, இவங்களே பூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் எல்லாம் சபைகள் எல்லாம் பாழாக்கப்படுவதற்கு காரணம், உள்ள இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாதவைகளை மாறும் பொழுது அந்த இடமெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற புரிந்து. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா 2 பேரை கர்த்தர் வைக்கிறார். உள்ள இருதயம் பொல்லாததாய் மாறாதது வரை கணவன் மனைவி என்னைக்குமே இது தேவன் எனக்கு தந்தது, எனக்கு ஏற்ற துணையாய் கர்த்தர் தந்தார்னு மனைவி எத்தனை நாட்கள் கணவன் வைத்திருக்கிறானோ, எத்தனை நாட்கள் மனைவி தன் கணவனை இது எனக்கு ஏற்ற துணையாய் தேவன் தந்தது என்கிற ஒரு மனதோடு கூட இருக்கிறாங்களோ, அதுவரை அந்த குடும்பத்துக்குள்ள அழிவும் வராது, பிசாசும் உள்ள வர முடியாது. என்னைக்கு அங்க இருதயத்தின் எண்ணம் குடும்பத்துக்குள்ள பொல்லாததாய் மாறி, உனக்கு அப்பா செய்தார், உனக்கு அம்மா செய்தார், உனக்கு அண்ணன் செய்தான், உனக்கு தம்பி செய்தான், இந்த பொல்லாத எண்ணம் என்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வருதோ, புரிந்து கொள்ளுங்க, அந்த குடும்பத்துக்கும் அழிவின் காலம் ஆரம்பம். அப்ப வசனம் சொல்லுது, இருதயம் எந்த இடத்துல பொல்லாததா இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாத அழிவுதான் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில தாங்களே தேவன் ஆசீர்வாதத்தை சபைக்குள்ள கொண்டு வந்த பிறகு தாங்களே அழிவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், நாங்களே அழிவை உருவாக்குறோம். எனக்கு ஒருக்கா இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் அன்னைக்கு அழிவை கட்டளையிடுவதற்கு காரணம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் பொல்லாததா இருந்தது. மனுஷனுக்கு இருதயத்தின் எண்ணம் பொல்லாதது, அதனால தானே தனக்கு அழிவை உருவாக்கி கொண்டான். வேற ஒருத்தன் அழிக்க வேண்டியதில்லை, தானே தனக்கு அழிவு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீ வந்திருக்கிற சபைக்குள்ள மற்றவர்களை குறித்து உன் இருதயம் எப்படி இருக்கு? மற்றவர்களை குறித்து வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்களை குறித்து எப்படி இருக்கு? பக்கத்துல இருந்து தப்பு செய்யாத மனுஷன் யாரும் இல்லை.
நம்ம பற்றி பேசாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சபை என்பது ஒரு தகப்பனுடைய தோட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஒரே அப்பத்தை ஒரே ரசத்தை நம்ம புசித்து பானம் பண்ணுகிறோம். நீங்களும் நானும் ஒரு தகப்பன் தாயுடைய பிள்ளைகளாக இருக்க. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சபைக்குள்ள ஏழன் இல்லை, பணக்காரன் இல்லை. சபைக்குள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. சபைக்குள்ள ஆண்டவர்கள் சபைக்கு உள்ள படித்தவன் படிக்காதவன் கிடையாது. ஆண்டவருடைய சபைக்குள்ள பணக்காரன் ஏழை கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்தா தெரியும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த ஜனங்களுக்கு நியாயம் இப்படி நான் சொல்லுகிறது எல்லாம் இவர்கள் கடைசி வரை கை கொண்டாங்கன்னா நான் இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து எல்லாத்திலையும் உயர்த்துவேன். அதில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமானுக்கு நீதியாய் நீ நியாயம் செய்யணும், அநீதியாய் வருகிறவனுக்கு அநீதியா நீ நீதியுள்ள நியாயத்தை நீ நியாயத்தை மறித்து பேசாத, நியாயம் நீதி நியாயமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீதிமான் உன்னிட்ட வந்தா அவனுக்கு தவறுதலான அவனுக்கு தீர்ப்பு கொடுக்காத. அவன் செய்த தப்பு செய்யாம வந்தானா, தப்பே செய்துட்டு நீதிமானா நடிக்க வாரானா, தப்பு தான். நீதி செய்யும் போது நியாயம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது அதை தெளிவா சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள 1000 நம்மளை பற்றி பேசலாம், பல விதங்களில் நமக்கு கூட இருக்கிற விசுவாசிகளை சொந்தக்காரங்களே செய்யலாம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்லுகிறாரு, நம்முடைய இருதயத்தின் எல்லா எண்ணங்களும் எப்படி இருக்கு ஆராய்ந்து பாருங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சபைக்குள்ள வந்திருக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை குறித்த எண்ணம் எனக்குள்ள எப்படி இருக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளையை குறித்த எண்ணம் எனக்கு எப்படி இருக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவங்க குறித்த எண்ணம் எப்படி இருக்கு. வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் என்னுடைய நாமத்தினால நீங்க எங்க எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு அருளுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரமே. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மனம் இல்லாத இடத்துல உயர்வு இல்லை, ஒரு மனம் இல்லாத இடத்துல நன்மை இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த இருதயங்களில் பொல்லாத சிந்தைகள் வருவதற்கு சபைகளுக்குள்ள காரணம் என்ன? பதவி போட்டிகள். எந்த ஆலயத்தை எடுங்க, பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளே வந்துட்டு பதவி போட்டிகள். இதனால தான் அந்த பதவிக்காக எலெக்ஷன் அது இதுன்னு வச்சு அந்த பதவிக்காக மனுஷனுக்கு இருதயம் பொல்லாது. அவனை எப்படி வராமாக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி தகர்த்துட்டு நம்ம அந்த பதவியில் வரலாம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள கூட இது இருக்கு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனமே, பிசாசு எந்த விதத்தில் நம்ம இருதயத்தை அக்கிரம சிந்தை கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதிக்கிற இடத்துல நம்ம எல்லாம் ஒரு அப்பாய்க்கு பிள்ளைகள். ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு அற்புதம் வெளிப்படணுமா, ஒரு மனம் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி மனசுக்குள்ள இவன் எப்படிப்பட்ட எனக்கு தெரியாதா, இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா, இவனுக்கு குடும்பம் எப்படிப்பட்டது தெரியாதா, இதை நம்ம எண்ணத்தை மனசுக்குள்ள வைத்து ஆராதித்தால் ஒரு நாளும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. நான் சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு நாள் ஒருத்தனை கூப்பிட்டு, நான் சின்ன வயசுல படிச்ச சொல்லி தந்ததா படிச்ச ஏதோ ஞாபகம் இருக்கு. ஒரு கட்டு விறக பிள்ளைகள்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னாராம். ஒரு கட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து ஒரு பையனை பார்த்து சொன்னாராம், மக்களை இதெல்லாம் சேர்த்து உடையும். அப்போ அவன் உடைச்சி பார்த்தான், உடைக்க முடியலை. காரணம், ஒரு கட்டு விறகாக இருந்ததுனால அவனால் உடைக்க முடியலை. அடுத்த சொன்னார், அந்த கட்டை அவுத்துரு, அதுலேருந்து ஒரு கம்பு மட்டும் எடுத்தா ஒடி பார்ப்போமே. அதை ஒடிச்சான், ஈஸியாக உடஞ்சிட்டு. அப்போ தான் இதுலேருந்து என்ன படிக்க அப்படின்னு கேட்டாரான். தெரியலப்பா, நீ ஐக்கியமாக இருந்தால் ஒரு கட்டா இருக்க விறக ஒரு எவ்வளோ பலம் கொடுத்தாலும் உடைக்க முடியாது. அதே போல் நீ ஐக்கியமாக இருந்தால் ஒருத்தனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் ஒன்றா பிரித்து தனித்தனியாக எடுத்துட்டோன்னா ஈஸியாக லகுவாய் உனக்கு எல்லா காரியத்தையும் உடச்செறிஞ்சிட்டு எதிரி முன்னேறி போயிடுவான். இன்றைக்கு தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தேவத்தை தேடுகிற தேவ ஜனத்திற்கு தனிமையாக்கப்படுகிறோமா, நமக்கு வாழ்க்கையில் தனிமையாகிறோமா? பிசாசு தந்திரமாய் உள்ள இறங்குவதற்கு நாம் வழியை திறந்து கொடுத்துட்டோம். ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் தேடி போனாங்க. ஏவாள் தனிமையாக இருக்கும்போது, ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது அவன் போகல. ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் போய் விசாரிக்கிறான், நலம் விசாரிக்கிறான். மீண்டும் சொல்லுகிறேன், உன் இருதயத்தின் எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கும் என்றால், உன் இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாத இருந்தால் நாமே நமக்கு அழிவுகளை தேடிக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் கர்த்தர் உன்னை வாழ வைத்து உன் சந்ததிகளையும் வாழ வைத்து நீ நலத்தமாய் வாழ கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். எல்லாரும் சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பாருங்க, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்ப பேழையை உருவாக்கியாச்சு. இந்த சம்பவத்துக்குள்ள இருக்க ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஒரு பேழையை உருவாக்கு. பேழையை உருவாக்குகிறான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுகிறாரு, தேசத்துல பெரும் மழை வரப்போகுது, இந்த தேசம் அழிய போகுது,
உலகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நீ எல்லாருக்கும் சொல்லு, இப்படி ஒரு பெரிய மழை வரப்போகுது, பெருவெள்ளம் வரப்போகுது, தேசம் அழிய போகுது. அவனு முடிந்த வரையில சொல்கிறான், பேழையெல்லாம் உருவாக்கியாச்சு. ஒரு நாள் அவனை காத்திருக்கிறான், குறிப்பிட்ட நாள் வரை. ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போங்க. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், ஆண்டவர் சொல்லுவார் இந்தந்த மிருகங்கள். அந்த வசனத்தை நம்ம வாசித்தா, வீடுகளில் போய் வாசிங்க, வசனம் சொல்லுது பாருங்க. அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் பேழையை தேடி வருது, பேழைக்குள்ள கொண்டு வரப்படுது. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போ. இன்னைக்கு நன்றா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, அன்னைக்கு அவனு நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் சரி குடும்பமும் பேழைக்குள்ள போனாங்க. ஆனால் வசனத்தின்படி பிரகாரமாய் பார்க்கும்போது காட்டு மிருகங்கள் கூட அந்த பேழைக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், காரணம் ஆதாம் படைக்கப்பட்டு ஏவாள் படைக்கப்பட்டு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு காட்டு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு இடையில ஆண்டவர் ஒரு பெரிய விரோதத்தை போல உருவாகிறது. அதுவரை மிருகங்களும் மனுஷர் எல்லாம் எந்த ஒரு விரோதம் இல்லாத நிலைமையில இருந்து, எந்த வசனத்தில் அதை நம்ம வாசிக்க முடியும். எல்லாத்துக்கும் அவன் தான் பெயர் வச்சான், ஆதாம் எல்லாம் இருந்து. ஆனால் என்னைக்கு பாவம் செய்தானோ அதுக்கு பிறகு மிருகத்துக்கு அது கூட மனுஷனோடு கூட இருக்கக்கூடிய அன்பு போயிட்டு, அதுதான் நிலைமை. ஆனா இங்கே காட்டில் இருக்கிற மிருகங்கள் கூட பேழையை தேடி வருது. ஆனாலும் சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய இருதயத்தில் உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்களேன், பிராமணன் அவனுக்கும் பைபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? பிராமணன் அவனுக்கும் பிரசங்கம் பண்ணணும், அவனுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம்? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை தூக்கி ஆண்டவருக்கு வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இன்னைக்கு அதை குறித்த உணர்வற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பம், பிராமணனுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் என்ன எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாமத்தை உயர்த்தி பாடிட்டு இருக்கிறான் ஆண்டவர். அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய நம்ம இவங்க நினைக்கும் போது அவர்கள்லாம் பெரிய ஆட்களாக இருந்தவெல்லாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னா, ஆனால் அந்த நான் எதை சொல்லுகிறேன், மிருகங்கள் எல்லாம் பேழையை தேடி வருது. ஆனால் சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு, ஞானமுள்ள மனுஷனுக்கு இந்த நோவா சொல்லுகாரு, உலகம் அழிய போகுது, மழை வரப்போகுது, அழிய போகுதுன்னு சொன்ன பிறகு அவனுக்குள்ள அந்த உணர்வின் இருதயம் இல்லை, அவன் உணர்வற்றவனாக இருந்தான். அந்த மிருகங்கள் வரும்போது அதை பார்த்து கூட, வருகிறத பார்த்து கூட அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அதை பார்த்து கூட அவனுக்குள்ள மாற்றம் வரல. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய சபையில இன்னைக்கு எத்தனையோ நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். நம்ம எதிர்பாராத ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய கூட்டங்கள்னு சொல்லுகிறதெல்லாம் பின்வாங்கி போயிட்டு இருக்கிற நிலைமை. நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் தேவ ஜனமே, நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை இடத்துல நான் பார்க்கிறேன் தெரியுமா, எத்தனை இடங்களில் எத்தனையோ பேர் நினையாத ஜனங்கள் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை தேடி போறாங்க. நினையாதவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு போகிறாங்க. கடந்த நாள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர், ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி, நான் ஃபோன் பண்ண அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன், நான் ப்ரேயரில் இருக்கேன், பிறகு கூப்பிடுவேன். நான் இருந்தாலும் என்னடா ப்ரேயர், அவர் ஒரு ரோமன் கேத்தலிக். அப்போ நான் நினச்சேன் ஏதாவது சர்ச்சுக்கு ஏதாவது பேருப்பாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட்டுக்கு திருப்பி கூட ஒரு மேரேஜ், அதுக்காக அவருக்கு நான் நீங்கள் எப்போ வரையும் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தார், கோயிலுக்கு போகிறதோ அந்த ஒரு இல்லை. நைட்டு எல்லாம் முடித்த பிறகு வந்து திருப்பி கூப்பிடுவார், எப்படி இருக்குதா, நல்லா இருக்குங்களா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு. வருஷங்க நாங்கள் சந்திச்சு மாதக்கணக்கு, நல்லா இருக்கு, எங்கே ப்ரேயர் சர்ச்சில் திருவிழாயா அப்படின்னு கேட்டால், இல்லை திருவிழா இல்லை, நான் இப்போ மாறிட்டேன். அது என்ன மாற்றம்னு கேட்டாலும் அடுத்த நட்ட சொல்வார், மார்த்தாண்டத்தில் நடந்துட்டு ஒரு ப்ரேயர் ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் நைட்டு நடக்கும், நானும் எனக்கு மனைவி அங்கே போவோம். எப்படி அது என்ன ப்ரேயர்னு கேட்டேன். அது பிறகு பார்த்தா ஒரு ஆவிக்குரிய ஜெபம். அது எப்படி, நீ அங்கே எப்படி போனியா, நீங்கள் அங்கே எப்படி போனீன்னு கேட்டோடனே, எனக்கு பிள்ளைக்கு திடீர்னு சுகம் இல்லாமல் எல்லா ஆஸ்பத்திரியில் இந்த கைவிட்டாவே ஒரு வழியும் இல்லை, எல்லா பார்க்க இடம்லாம் பார்த்தோம். பிறகு எங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அங்கே அடிக்கடி ப்ரேயர் வா அதில் ஜோம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க, அவங்க எல்லாரும் எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. மருத்துவமனையில் அடுத்து போய் பரிசோதிக்கும் போது என் பிள்ளைக்கு ஆண்டு நல்ல சுகத்தை தந்தார். அதுலேருந்து நானும் ஆலயத்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்து இப்போ எல்லாம் ஆராதனைக்கு போகிறேன். எவ்வளோ பெரிய தேவன், சத்தமாக சொன்னேன், ஹல்லேலூயா. நான் இதுக்கு முன்னே அவர் அங்கே
பார்க்க போகும்போது என்னை கண்டோன்னே சிரிப்பார். உங்களுக்கெல்லாம் நல்ல பிழைப்பு அப்படின்னு சொல்லார். அவர் சொல்லார், ரோமன் கத்தோலிக்கில் ஃபாதர்னா அவங்க உண்மையாக ஊழியம் செய்யாவ, உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கணும், சும்மா பைபிளை தூக்கணும், ஒரு பேட்டையும் சட்டையும் போடுறதும் வாயில் வாரதை பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லார், நான் எப்படி இதுக்குள்ளே இருக்க வல்லமே நான் இப்போ தான் அறிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், யார் யாரெல்லாமோ கர்த்தர் சந்தித்து மாற்றிட்டு இருக்கிறாரு, நாமோ உணர்வற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாமும் நம்முடைய ஜனமும் அதிகமாக நம்ம ஜோம் பண்ணணும், அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, அங்கே அந்த பேழைக்குள்ள எல்லாரும் வருதாம்பாங்க, ஆனால் யாருடைய இருதயத்திலும் உணர்வில். ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னது போல இவர்கள் பேழைக்குள்ளே போனாங்க. ஆண்டவர் பேழையின் வாசலை பூட்டினாரு. நாட்கள் ஆச்சுது, மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நான் அதான் சொல்லுகிறேன், இந்த நான் சொல்ல வந்த வசனம் என்னென்னா, மழை பெய்ய ஆரம்பிக்குது, பேழை பூமியின் மேலே தண்ணீர் பெருக ஆரம்பிக்குது. வசனம் சொல்லுது, பேழையோ உயர ஆரம்பித்தது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பேழையோ, அதில் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 19-20 படிங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 19-20 படிங்க. மழை பெய்ய பெய்ய அதில் என்ன நடக்குது பாருங்களேன், நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் வேதம் சொல்லுது பாருங்க, இவ்வளவு உயரமான தண்ணீர் அந்த பெருக்கத்தின் நடுவில் வசனம் தெளிவாக சொல்லுது, பேழை அதற்கு மேலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தின. கர்த்தர் நல்லவன். நல்ல புரிந்து கொள்ளுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எத்தனை நிந்தை வந்தாலும் அவமானம் வந்தாலும் அந்த பேழைக்குள்ள இருந்தான் பாருங்க. எவ்வளவு தண்ணீர் மேலே மேலே எழும்பினாலும், இந்த நான் வாசித்த வசனம் என்னன்னா, இவ்வளவு ஜலம் பூமிக்கு மேலே எழும்பி நின்ன பிறகு பேழை அதுக்குள்ள போகல, அந்த ஜலத்தின் மேலே நிற்பதற்கு தான் ஆண்டவர் கிருபை செய்தார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல நம்ம படிச்ச ஆண்டவர் உயர்த்துகிற தேவன், தேவன் ஆராதிக்கிற தேவ ஜனமே. கர்த்தருக்கு நம்ம நிறைய நேரம் நினைக்க, ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஜோமன் என்ன பிரயோஜனம், ஆராதிச்சு என்ன பிரயோஜனம். ஆனால் நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்தா பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கும். ஆனால் ஜெபித்து ஆராதித்து தெய்வத்தை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பிரச்சனை பெருகினாலும், எவ்வளவு வேதனை பெருகினாலும், எத்தனை அழிவுகள் பெருகினாலும், ஆண்டவருடைய இரத்த கோட்டையாகிய பேழைக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் இருக்கிறவங்களை அது சேதப்படுத்தாது. அவர்கள் மேல மேல எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. சத்தமா எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நமக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை வந்து, நமக்கு விரோதமா எவ்வளவு நெருக்க வந்து, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வந்து, நம்ம என்னெல்லாம் நினைச்சோம், ஆண்டவர் இந்த பிரச்சனையில் நிற்க முடியுமா, ஆண்டவர் இதுல நான் இனி திரும்பி வர முடியுமா, ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து இனி எனக்கு ஒரு மீட்பு வருமா, ஆண்டவர் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இனி ஒரு மீட்பு வருமா, ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த பொழுது எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்து நம்மை நம்முடைய குடும்பங்களை எவ்வளவு கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். அப்ப நான் மீண்டும் இன்றைக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை தாம் தெரிந்து கொண்டவனை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாயிருக்க. எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 18வது சங்கீதம் 48 படிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18வது சங்கீதம் 48வது வசனம். சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்கள் என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒன்று நான் சொன்னேன், தெரிந்து கொண்டவனை கர்த்தர் உயர்த்துவார். இரண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி வைக்கிற தேவன். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிலெல்லாம் ஒருத்தனை உயர்த்துவார் பாருங்க. ஒன்று நான் சொன்ன, முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம், உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும், ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். எனக்கு விரோதமாக 1000 10,000 வந்தாலும் ஒன்று என்ன சேதப்படுத்தாது. இந்த நம்பிக்கை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள இருக்கட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். ரெண்டாவது இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் தேவரீர் என்னை உயர்த்துகிற ஆண்டவர். இரண்டாவது நான் வாக்குத்தத்தமா இந்த ஆண்டவர் யாரை உயர்த்துவாராம், தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவருமே என்னை நீ உயர்த்து. இன்றைக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எழுப்பி நிற்கிறாங்க? பிசாசு இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் யார் யாரை எழுப்பி விட்டு இருக்கிறான்? ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன்,
சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். போன வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானே நான் சொன்னேன், தானியேலை குறித்து சொன்னேன். தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினாங்க. அந்த தானியேலுக்கு முன்பாய் கர்த்தர், அந்த தானியேலை விரோதமாய் எழும்பின அத்தனை பேருக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எதிராளியா இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான பயப்படாதுங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பாய் உன்னை உன் சந்ததியும் கர்த்தர் உயர்த்தி வைக்க வல்லவர். உனக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பட்டும், உன் அழிவை பார்க்கும்படி எத்தனை பேர் எழும்பட்டும், உன்னுடைய சந்ததிகளை நான் இது எப்படி வாழும், இவன் எப்படி உயிரோடு இருப்பான் பார்க்கறதுக்கு 1000 பேர் எழும்பட்டும், உன் எதிராளிகளுக்கு முன்பாக கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை அவன் வெட்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்த வல்லமை.